கைஸ் நீங்கள் முன்னே கேம் பிளேயர் போகிறோன்னா மேஜிக் ஷோ. ஆமாம் கைஸ் நம்ம வந்து எப்போ சொல்லியிருப்போம் நேத்தா முன்னாடி ஸோ வந்து இப்போ பாருங்கள் யாருமே இல்லை ஏன்னா நான் விளாட போகிறது 11:30. ஸோ இந்த கேம் வந்து ஒரு 40 நிமிஷம் கிட்ட போகல. 40 இல்லை, ஒரு 30 இல்லை 40 நிமிஷம்லாம் போகும். யூடியூப்லாம் பார்த்தேன் 40 நிமிஷம் போகும் பெரிய கேமு. 40 நிமிஷம் உட்காந்து விளாட முடியுமா தெரியல. ஏன்னா எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருது. இவன் தான் சொன்னாடே வார ஒரு நாளைக்குலாம்டா. ஆமாம் கைஸ், நம்ம இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறேன்னா இன்னைக்கு ஒரு நாள் கூட வீடியோ வராத மாதிரி இருக்கீங்களா? ஸோ அதனால வந்து வீடியோ இருக்கிறேன். ஸோ வாங்க. சுத்தமாக டைம் இல்லை கைஸ். அதான் 11:30 இருக்கேன். ஆமாம் சிவா பேசலாம் வா. சரி பார்க்கலாம் கைஸ். சும்மா மூக்கு ஒரிச்சு இருக்கு. ஆமாம் ஐஸாக சாப்பிட்றோம் ரொம்ப, அதனால் மூக்கு ஒடிச்சிட்டு ஓகே வாங்க. லோடிங் சரி, லோடிங்கு இப்போ லோடிங் ஆகிருக்கு ஒடிச்சிட்டு. சரி வாங்க இப்போ வந்து லோடிங் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரைடே 13 ஒரு படமே இருக்கும். நைட்டு 11:55 நிமிஷம். 11:55. யாரா தம்பி? அதான் தெரியலையே. நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் அந்த பிளேஸா அப்படி வந்து தம்பி சொல்கிறான். லிக்கு ஒருத்தன் சொல்கிறான். ஆமாம். அப்புறமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்டா சொல்ல முடியுமா நமக்குறால? கவலைப்படாத லிக், நாங்கள் வந்து நம்ம எல்லாருமே சேஃபாக இருக்கணும் எல்லாருமே. லிக்கு சொல்கிறான். சரி அப்புறமா வந்து ஷோ வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, வாங்க நம்ம ஒரு சீட் எடுத்துக்கலாம். சரி அது தம்பி சொல்கிறான். எவ்வளோ நம்ம ஃபஸ்ட்டு சீட் உட்காரலாம். நான் இங்கே உட்காந்துருக்கேன் கூட லிக்கு பக்கத்தில். என்னடா ஜோஸ் இது பிரேக்கிங் டூ மாதிரி இருக்குல்ல? பிரேக்கிங் வந்து ஸ்கேரி இல்லை நீ வாங்க கொஞ்சம் போகலாம். பேசவே முடியாது. ரொம்ப தூக்கம் வருது எனக்கு பயங்கரமாக. இப்போ கட்சின் கண்டுறாங்க. எவனோ தோழி வரான். டோபி அப்படி சொல்கிறான். அப்படி சொல்கிறான். நம்ம சொல்கிறோம் பாருங்க டோபியா இல்லையா? டோபி இருக்க சொல்கிறான். டோபி வாங்க எனக்கு கூட சீட் தேடு எங்கள் கூட சொன்னான். டோபி சொல்கிறான். ஓகே அப்படி சொல்கிறான். ஓகே அவனும் இருக்க சொல்கிறான். நீ வந்து கரெக்டான இடத்துல வந்துட, இப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி சொல்கிறான். அப்புறமா இதுதான் இந்த ஷோவா அப்படி சொல்கிறான் அந்த டோபி. அதுக்கு என்ன சொல்லுவான் இருக்கு. நான் சொல்கிறேன் இந்த கேமு சாப்டர் 2 அப்புறமா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கு ஒரு என்னடா பிளாக் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆக போகுதா? இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்டிங் இருக்கு. ஓகே கட்சின் யாரா இவன்? வரா தம்பி கெட்டாக்குறேன் என்னடா இது சொல்கிறான். குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நாங்கள் மட்டும் தான் இருக்கிறோம். என் பேர் ஹேரி. ஹேரியா பார்த்துட்டு சாப்டர் 2 ஒரு பேரி மொழியில் வேரியா. நான் வந்து உங்களுக்கு ட்ரிக்கு சொல்கிறேன் உங்களுக்காக நைட்டுக்காக. எல்லாருமே ப்ரிப்பேராக இருக்கிறீங்களா அப்படி சொல்கிறான். ட்ரிக்கு சொல்கிறேன் நான் நினைக்கிறேன். ஸோ சரி குட். ஓகே இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் ஸ்டைலாக இருக்கிறானேப்பா. ஏதாச்சும் ஃபயர் கிராக்கர்ஸ் பட்டாசு புஷ் பண்ணா. ராக்கெட்டு ஸ்கை ஸ்காட் அப்படி சொல்லலாம். வாய் பழுத்து சொல்கிறான். போண்டா வாய் மாதிரி வாவ் பார்த்தேன் டோபி சொல்கிறான். வாவ் சொல்லிட்டு போண்டா வாய் மாதிரி. ஓகே செம்மையாக தீபாவளி இன்னும் வரவே இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம் வந்து பியூட்டிஃபுல் தீபாவளி. இப்போ அதுக்குள்ள எப்படி அது வாங்கினா சரி எதோ சொன்னால் பரவாயில்ல. இது பார்க்க பியூட்டிஃபுல்லாக இல்லையா? நான் இது நல்லா சொன்னேன்னா நான் இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணல. இன்னும் முடியல வரமேல. எனக்கு அந்த ஸ்டிக்கு வந்து நான் வந்து ஒரு வாலண்டியர் சூஸ் பண்ணோம். அபவுட் யூ யார்? தம்பி லட்சம் பேரி உனக்கு எப்படி பேர் தெரியும் அப்படி சொல்லிட்டு என் தம்பி சொல்கிறான். சரி நான் ஒரு மேஜிஷியனா தெரியுமா இவனுக்கு? இங்கே வா டே மேஜிக் பண்ண போகிறேன். ஓகே இப்போ நீ அந்த பாக்ஸ்குள்ளே போ. தெரியலையே என் தம்பி சொல்கிறான். ஓகே அப்படி சொல்கிறான். அப்பாவி பழைய மாதிரி வேலை சொல்கிறான். குட் இப்போ வந்து நான் உன்னை மரியா வைக்கிறேன். என் தம்பி பயன்ட்டான். என்னடா மரியா வைக்க போகிறானா? அதுக்கு பயன்ட்டேன். எல்லாருமே பாருங்க.
என்னடா பீட்டர் ஏய் இன்னும் பின்னாடி அமேசிங் நல்லா கரெக்டா உன் ஃப்ரெண்டு வந்து டெலிபோர்ட் ஆகிட்டான் அனதர் பாக்ஸ்க்கு இதுதான் இது பாரு பார்க்கணுண்டா பார்க்குறேன் ஓகே இங்கேயும் இல்லை அவள் பின்னாடி இருக்கிற பாக்ஸில் பா ஓகே இப்போ வந்து சொல்கிறான் நான் உன் ஃப்ரெண்டு வந்து அந்த கையாத சுற்றி சொல்கிறான் இதுக்கு என்னடா போயிட்ட என்னடா போயிட்ட டேய் ஊப்ஸ் என்னடா ஊப்ஸ் சொல்கிறேன் இது பார்க்க இது ஒர்க் ஆகல டேய் நான் மாற்றிக்கிட்டேன் ஐயோ எனக்கு சொல்கிறா ஐயோ நீ வந்து கரெக்டாக செஞ்சீங்க ரிக் அவன் ஈவல் என்னோட ஃப்ரெண்டு திரும்ப கொடு இல்லைன்னா நான் உங்களை ஃபைட் பண்ணுவோம் அப்படி இருக்கு சொல்கிறான் ஏய் அது கெட்டவண்ணா அவன் ஒரு மாதிரி தான் எல்லாருமே சட்டை போட மாதிரிங்க சட்டை போடாமல் இருங்க நான் திரும்ப பூ வைத்தான் டேய் குழி நான் சும்மா ஜோக்கெலாம் பண்ணேன் அப்படி சிரிக்கல உங்கள் ஃப்ரெண்டு வந்து அங்கே இருக்கிறான் ஸோ அண்ணன் இல்லை அங்கெல்லாம் இருப்பானே ஃபா வந்துட்டா பண்ணுங்க ஓடி வர ஓயே ஓ சாரி அப்படி சொல்கிறான் இதுக்கு அதான் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லக்கூடாது சரியா முடிஞ்சோடனே சொல்லு பரவாயில்ல அப்படி சொல்கிறான் ஓகே ஓகே அவன் சொன்னான் ஓகே இப்போ வந்து எனக்கு இன்னொரு வாலண்டியர் சூஸ் பண்ணோம் டே நான் வரண்டாது நான் வரண்டா அவன் வந்தாடா இந்த வாட்டி நான்டா கம்மி இயர் நான் தான்டா நான் சொல்கிறேன் எஸ் ஓகே ஓகே ஐ எம் கம்ப்ளீட்லி வாழ்த்து இப்போ வந்து நான் எங்கே நிற்கிறேனோ அங்கே வந்து நெல் அப்படி சொல்கிறேன் ஓகே நின்றுட்டேன் நீ வந்து ஃப்ரை பண்ணுமா அப்படி சொல்கிறேன் ஃப்ரையா ஐயோ நான் பயவோம் நான் நினைக்கிறேன் சரி இன்னைக்கு வந்து நீ வெயிட் உண்மையாவா நான் பறக்க போகிறேண்ணா ஏய் நான் பறக்கிறேன் வாவ் கத்துறோம் நீ பறக்கிற இதுக்கு சொல்கிறான் வயிற்றுச்சல்ல நீ பறக்கிற அப்படி சொல்கிறான் நல்லா இருக்குல்ல கரெக்டா ஆமாம் சொல்கிறான் ஆமாம் ஆனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுவீங்களா அப்படி சொல்கிறான் கண்டிப்பா அப்படி சொல்கிறான் ஓகே நான் சுற்றிட்டே இருக்கிறேன் ஏய் ஹெலிகாப்டர் நான் சுற்றிட்டு இருக்கிறேன் ஐயோ காப்பாற்றுங்க அதான் ரொம்ப மோசமாக சுற்றுறேன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஓ ஹெலிகாப்டர் காப்பாற்றுங்க ஐயோ காப்பாற்றுங்க ரொம்ப மாதிரி சுற்றுறேன் கவலைப்படாதீங்க இது அண்டர் கண்ட்ரோல் இருக்குது சீக்கிரமாக ஸ்டாப் பண்ணுங்க எனக்கே வந்து சுற்றுது நான் செய்கிறேன் கவலைப்படாத ஓல்டு 287 நான் உங்களை ஹெல்ப் பண்ணுறோம் ஏய் வந்து சுற்று வந்துட்டேன் பகைச்சி என்னடா கண்ணு என்னடா உதச்சி நில மாதிரி அப்படி ரவுண்ட் இருக்கிறீங்க என்னடா ஸ்கெட்சாடா என்னடா அது அந்த மாதிரி ஸ்கெட்சு பார்த்தா ரவுண்டு கட்டிட்டாங்க எப்போ ஏதோ ஒரு கனவுக்குள்ளே போயிடும் போல கனவுக்குள்ளே இது வரைக்காச்சு நீ சினிமா வந்துட்ட நான் சொன்ன மாதிரியே முன்னாடி சொன்ன மாதிரியே எல்லாருமே அண்டர் கண்ட்ரோல் இருக்கு சொன்னேன் அடி இப்போ வந்து நீங்கள் உங்கள் சீட்டுக்கு போங்க ஸோ எனக்கு தெரியும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க ஷோவை அப்படி சொன்னோம் அவர் நான் வந்து இன்னும் ஒரே ஒரு லாஸ்ட் ட்ரிக் இருக்கா நான் வந்து நீ ரெண்டு ட்ரிக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் கவலைப்படாதீங்க இந்த லாஸ்ட் ட்ரிக் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பெருசாக இருக்கும் சொல்கிறான் என்னடா பண்ணுறான் நீ நல்லா இருக்கிறியா அரி அப்படி சொல்கிறான் என்னடா பண்ணுறான் கக்கா முகிட்டிக்கிறான் போல இருக்கு உள்ள ஏய் கக்கா போடுறான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஓகே நான் வந்து என்னோட ஷோவை முடிச்சிருக்கேன் ஓகே ஐ வாண்ட் மேக்கிங் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டியா நான் வந்து என்னோட ரிவெஞ்ச் எடுப்பேன் சிட்டியில் என்னடா திடீர்னு எப்படி பேசுகிறேன் நான் தப்பா இருக்கு நான் ஏய் போட்டல் இதெல்லாம் உண்மையான ஷோ அப்படி சொல்கிற மாசா ஷார்ட் ஆயிடுச்சு என்னடா இங்கே பிளாக் கலர் இருக்கிறாங்க அவங்க அதிகமாக போல இதுக்கு சொல்கிறாங்க காய்ஸ் இது வந்து ஒரு நல்ல ஐடியாவே இல்லை இங்கே வந்தது
அது இருக்கு நீ தானே கூப்பிட்ட மாப்பிள்ளை இங்கே ஒரு ஷோ இருக்குன்னு ஆனால் பாவி இப்பெல்லாம் டைட்டில் போறீங்களாடா இது இருக்குதான்னு சொன்னா மாப்பிள்ளை இங்கே ஒரு ஷோ நடக்குது 12 மணி வந்துடுறியா சொன்னால் நாங்கள் 2 பேரும் ஓகேடா வந்தா இங்கே இருந்தாலும் பொண்ணு வந்து யார் இருக்க பாருங்களேன் புதுசாக மாஸ்டர் வராங்க ஓகே ஃப்ரைடே 13 2 மணி ஏய் ஃப்ரைடே 14 வரும் 10 மணி நேரம் ஓகே ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கைஸ் ஏப்ரல் ஃப்ரைடே 14 தான் வரும் ஆனால் புதுசாக அதேலாம் இருக்குது மிஸ்டேக்கு ஃப்ரைடே 14 வந்திருக்கோம் நான் ஏதோ பேசுகிறேன். இது வந்து இப்போ 2 மணி ஆயிடுச்சு காயெல்லாம் சொன்னால் லுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு காசு இருக்குது கைஸ் இல்லை வாட்டும் கேட்டு கேட்டுடா அந்த பிரேக்கிங் டூவில் வர வெல் இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணோம் அவனுக்காக அப்படி சொல்கிறான் என்னடா அது மிஸ்ஸிங்கா ராபின் வில்லியன்ஸ் நம்ம லேக் இங்கே வந்து நம்ம லேக் இங்கே இல்லையே இங்கே பாரு மிஸ்ஸிங் வராங்க சரி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அந்த பிளேஸை நம்ம வெயிட் பண்ணதுக்குள்ளே சரி வாங்க இங்கே ஏதாச்சும் காசுக்கா பார்க்கலாம் நிறைய காசு பார்க்குறாங்க இது அது பிரேக்கிங் டூல் வந்துச்சுடா ஈமா கார்டர் பிரேக்கிங் டூவா ஆமாம் நான் போகல வாங்க இப்போ கட்சி கிளம்பிடுறாங்க ஓகே ஏதோ ஒரு பஸ்ஸு வருது ஸ்கூல் பஸ்ஸு மாதிரி ஒரு வேளை அதெல்லாம் வருவான்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கைஸ் வரான் இருக்கு கைஸ் இவன் சின்ன பையன் கைஸ் இருக்கு பார்த்தியா ஸ்கூலில் வரான் இவன் சின்ன பையன் ஓகே சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிற வயசு தான் சரி அப்படியே காமிக்கிறாங்க இருக்கு சொல்கிறான் ஹலோ காய்ஸ் அப்படி சொல்கிறான் நான் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறான் வளர்றான் இன்னும் ஆச்சு இருக்குக்கு வாட் ஹேப்பன் லிக் என்ன ஆச்சு லிக் அப்படி கேட்குறான் நான் வந்து தூங்கவே இல்லை ஏன்னா வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் இன்றைக்கி அப்படி சொன்னான் அந்த மேட்ச் சொன்னால ஸோ உங்களுக்கு தெரியும் நான் வந்து எதுக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்தேனே அப்படி சொன்னான் ஓ பரவாயில்ல அப்படி சொல்கிறான் என் தம்பி ஏன்னா என்னை மட்டும் பேச விட மாட்டீங்க இல்லை என்னை மட்டும் பேச விட மாட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஸ்கேரி மூவி பார்க்க போகிறோம் ஃபாரஸ்ட்டில் கரெக்டாக வந்து பெரிய படம் பார்க்க போகிறோமா ஃபாரஸ்ட்டில் வந்து ஆமாம் இன்றைக்கி ஃப்ரைடே 13 அப்புறமா வந்து இங்கே எதுவுமே பார்க்க பயப்படுற மாதிரி எதுவும் படமே இல்லை இந்த ஃபாரஸ்ட்டில் அதுவும் ஃப்ரைடே 13 அது ஓகே அம்மா வந்து இது ரொம்ப கூலாக இருக்குது எஸ் சொல்கிறேன் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் எல்லாமே அப்படி சொல்கிறான் தம்பி சொல்கிறான் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அவன் சொல்கிறான் நம்ம வந்து கிராசரி ஸ்டோரில் வந்து பை பண்ணோம் வாங்க நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் போகலான்னு சொல்கிறோம் என் தம்பி ஓகே சொல்கிறான் அதே சாத்தாக போகிற கைஸுங்களா எந்த அளவுக்கு ரொம்ப பயப்படுற மாதிரி படமே இல்லையா சொல்கிறான் இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது இவன் மூஞ்சி பார்த்தாவா அது பின்னாடி மிஸ்ஸிங் பீப்புள் இருக்கிறாங்க போஸ்ட் இல்லை எல்லா இடத்துலையுமே இங்கே ஏதோ தப்பாக இருக்குது நான் அந்த மாதிரி கவலைப்படாது நாங்கள் எல்லாருமே ஃபைனலாக இருக்கிறோம் எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம் உன்ட்ட கேட்கவே இல்லைடா ஆமாம் அது உண்மை தான் அப்படி சொல்கிறான் நம்ம வந்து நம்மளே பாதுகாப்பு நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம் சரி வாங்க இப்போ வந்து நல்லா இருக்கு ஓகே சூப்பர் மார்க்கெட்டுங்க சரி வாங்க போகலாம் அப்படி சொல்கிறோம் ஓகே வந்துட்டேன்டா ஓகே உள்ளே வந்து சூப்பர் மார்க்கெட்டு என்னடா பண்ணுறான் அவன் தம்பி என்ன பேக் பண்ணிக்கிற தூங்குறான் போகிறான் அவன் தூங்குறான் போகிறான் கேஷியர் அதான் லூஸ் பையன் ரிக்கி சொல்கிறான் அப்படியே டாட் வந்து அப்போ கூட குறைத்து தூங்குறாங்க நல்லா அடே அப்பா சார் நீங்கள் தூங்குறீங்களா இல்லை சாப்பிச்சு அழுகுறான் இப்போ வந்து சொல்கிறான் அவன் அப்போ கூட தூங்கிட்டுக்கிறான் சார் அப்படி கத்துறான் அப்படி பயந்துட்டா யாரும் அவன் சொல்லிட்டு வைங்களா இவன் பேர் ஜேம்ஸு மன்னிச்சிடுங்க நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தேன் வெக்கமே இல்லாமல் சிரிக்கிறான் போது வெக்கமே இல்லாமல் எல்லாருமே ரொம்ப போரிங்குது ராபின் வந்து காணாமல் போனது இது ராபின் இல்லை அந்த மிஸ்ஸிங் போஸ்டரில் ராபினா ஆமாம் அவன் வந்து என் கூடலாம் வேலை செஞ்சா அப்படி சொல்கிறாங்க ஜேம்ஸ் கூட வேலை செஞ்சானே அவனை ஹெல்ப் இல்லாமல் இந்த ஸ்டோர் வந்து சரியாக மிஸ்ஸியாக இருக்காதோ ஸோ வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது என்ன கண்டுபிடிக்கணுமே சொன்னீங்க கண்டுபிடிக்கிறா காய் சொல்கிறேன் சொல்கிறேன் சரி சொல்கிறான் ஸோ எல்லாருமே கேளுங்க நான் வந்து என்கிட்ட லிஸ்ட் இருக்குது இந்த ஐட்டம்ஸில்
நம்ம வந்து அது எல்லாமே கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்கிறேன். ஓகே, இது லிஸ்ட் இருக்கா, நம்ம கண்டுபிடிக்கணுமா? நம்ம சொல்கிறோம் ஆல் ரைட், சரி சரி சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ அப்படி சொல்கிறான். ஏன்டா நீ பண்ண மாட்டியடா நீ? ஓகே, பாக்ஸி கோலா சொல்கிறாங்க. ஓ, இங்கே இருக்கணுமா? இருங்க, இங்கே நிறைய பாக்ஸி கோலா இருக்குமா? ஆமாம்மா. ஆனா இன்னொன்று எங்கே இருக்குது? காசுப்பா. நான் வேணா ஆப்பிள் வாங்கி தரேன். டேய், ஜூஸ் கண்டுபிடிடா. டேய், ஆப்பிள் வாங்குறா, எல்லாமே வாங்குறா. சொல்லுங்க, இது என்ன? ஜூஸ் எங்கடாக்கு? ஒரே பக்கத்தில் இருக்கியா வச்சுக்கோமா. மேலே 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 கூட மேலே குச்சி மேலே போடுறா. இது பின்னாடி போமா. சாவிப்பா, மார்க்கெட்க்கு. சரி வாங்க, எந்த வச்சுருக்கா பார்க்கலாம். எங்கேயும் ஒன்றும் இல்லை. ஸோ தட்டி விட்டீங்க. தட்டி விட்டேன். மேலே மார்க்கெட் டோரா. அது கீ வேணும். டேய், எந்த இருக்கிறா கீ? சரிங்க, கண்டுபிடிச்சிட்டா, இங்கே இருக்குடா. சரி, ரொம்ப குட்டு, வெரி குட் அப்படி சொல்கிறேன். இப்போ வந்து சாக்லேட் கண்டுபிடிங்க. ஓகே, நான் எங்கேயோ ஃபஸ்ட்டு பார்த்தேன். நான் ஃபஸ்ட்டே எங்கே இருந்துச்சு? எங்கேயோ பார்த்தேன். இங்கே இருக்குது. ஓகே, செகண்ட் வந்து இங்கே இருக்குது. ஓகே, தேர்ட் ஒன். ஓகே, இங்கே இருக்குது. ஓகே, இதுவும் கண்டுபிடிச்சோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக செஞ்சீங்க இதை அப்படி சொல்கிறேன். இப்போ வந்து என்ன சொல்கிறேன், நான் வந்து நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படி சொல்கிறான். கரெக்டாக சொன்னாரா? நான் வந்து அதுக்காக நான் பே பண்ணுறேன். ஸோ நான் நாளையிலேயே வரைக்கும் செஞ்சுட்டுக்கிறேன். என் தம்பி சொல்கிறான், உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படி சொல்கிறான். ஓகேங்களா, நம்ம சொல்கிறோம் நீயே ஹெல்ப் பண்ணினேன், ஆனால் வந்து அவங்க பே பண்ணிட்டாங்க. சரிங்களா, அவ்வளோதான் சார் சொல்கிறான். அம்மா அடிக்க சொல்கிறான். ஆமாம் அப்படி சொல்கிறான். அப்படி நடக்கல. ஸோ ஒரு கொஸ்டின், நீங்கள் வந்து எங்கே போகிறீங்க இன்றைக்கி? டேய் தம்பி, தப்பாக இருக்குது தம்பி, எது கேட்குறதுலா? நாங்கள் வந்து இங்கே ஃபாரஸ்ட்டில் வந்து மூவி பார்க்க போகிறோம், படம் பார்க்க போகிறோம் சொல்கிறோம். நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணேன் பேஸ்பால் பேட்டு வாங்க, ஏதாச்சும் நடக்க வாய்ப்பு இருக்குது சொல்கிறான். ஆமாம், நாங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படி சொல்கிறான். ஓகே, அங்கே தான் நடக்கலாமா? அங்கே ஒரு பேஸ்பால் பேட். ஒரு அப்படி மஞ்சள் அடிக்கலாமா? விட்டு மேலே மண்டையில் அடிக்கலாம். இதெல்லாம் படிக்க முடியல பெருசாக. குட். இப்போ வந்து நம்மகிட்ட இருக்குது. நமக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் தேவைப்படும். பீஸா வாங்குங்க அப்படி சொல்கிறோம். ஸோ தம்பி சொல்கிறான், கேட்க நல்லா தான் இருக்குது சொல்கிறான். இப்போ வந்து வாங்க, நம்ம பீஸா இல்லாவா அங்கே போகலான்னு சொன்னேன். ஓகே, போடலாம் அப்படி சொல்கிறான். ஓகே, ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ டு த பீஸா நல்ல ஃப்ரெட்டியா ஃப்ரெட்டி ஒரு ஆவி போட்டு அப்பா ஃப்ரெட்டி. ஆமாம், ஓகே, நம்ம எங்கேயும் வந்துடுவோம். என்ன வருது? ஹலோ சார் அப்படி சொல்கிறோம். நாங்கள் வந்து பீஸை வந்து ஆர்டர் பண்ண போகிறோம் அப்படி சொல்கிறேன். இப்போ ஃப்ரெடி ஃபைனலி சில பேர் வந்துட்டாங்க. ஹலோ, வெல்கம் டு மை பீஸாரியா. பார்க்க நல்லா இருக்கு. உங்களோட ஃபஸ்ட்டு சீலன்ஸுங்க இல்லை, ஆக்சுவலி அங்கே ஒருத்தர் நிற்கிறாங்க, அவன் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒன். ஓ அப்படி சொல்லுவான். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க? ஓகே, இப்போ வந்து இருக்க சொன்னால் இருக்கு. நாங்கள் வந்து 2 பெப்பரினி பீஸாஸ் வாங்கினோம். இப்போ பெப்பர் பீஸாவா? ஓகே அப்படி சொல்கிறான். இப்போ வேறு ஏதாச்சும் வாங்கணுமா அப்படி கேட்குறான். அதுதான் அப்படி சொல்கிறான். இப்போ பார்க்கும்போது நான் சொல்கிறேன், அது வந்து $50 பாடி. ஓகே அப்படி சொல்கிறான். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இருக்குன்னு சொல்கிறேன். நான் வந்து கைஸ், நான் வந்து என்னோடய மணி வந்து ஃபுல்லாக வாங்கிட்டேன், ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அந்த பேஸ்பால் பேட்டில். சார் ஏதாச்சும் இருக்குதா சார்? பீஸா வந்து எப்படி இருக்கிறது நாங்கள் அப்படி சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட மணி இல்லை, உங்கள்கிட்ட காசு இல்லை இல்லை அப்படி சொல்கிறேன். சொல்லிக்கிறேன். சரி, ஆக்சுவலி இங்கே எதோ இருக்குது, அது வந்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து செய்யணும். நீங்கள் வந்து பாருங்கள், இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. இது வந்து எனக்காக க்ளீன் பண்ணுங்க, அம்மா வந்து நான் உங்களுக்கு பீஸா கொடுக்குறேன் அப்படி சொல்கிறேன். கண்டிப்பாக வாங்க செய்யலாம் அப்படி சொல்கிறான். ஓகேங்களா, ஸோ நம்மகிட்ட காசு இல்லை. ஸோ ஆமாம், இப்போ பார்க்கும்போது எப்படி தெரியுமா அந்த ஓனரு அந்த பீஸா அந்த துரந்தர் படத்தில் ஒருத்தர் வருவான், குளோபல் லீடர் ஒருத்தர் தாடி சொல்கிறானேடா,
ஆனால் ஃபங்கில் பெரிய ஃபங்கு வச்சுப்பான் அவனா. அவன் என்னடா ஒருத்தன் ஏதோ கண்ணாடி போட்டு சிரிப்பானே. சுத்தமாக புரியல. இதுவே கம்பி சுட்டுவானேடா ஒரு சீனில். அவன்டா உண்மையா நீ வந்து செஞ்சிட்டீங்க அது சொல்கிறேன். ஒரு நல்ல ஜாப் அப்படி சொல்கிறான். அவங்களா ஸோ பேச முடியல கைஸ், ரொம்ப வாய் வலிக்குது. இதாங்க பீஸா ப்ராமிஸா அப்படி சொல்கிறான். தேங்க்யூ அப்படி சொல்கிறான். அவனும் சொல்கிறான் தேங்க்யூ சார் அப்படி சொல்கிறான். தேங்க்ஸ் சொன்னான். வெல்கம் திரும்ப வாங்க எப்போ வேணா அப்படி சொல்கிறான். ஆமாண்டா வரோண்டா இப்படி பார்க்கலாமா அண்ணா மணியோட அப்படி சொல்கிறான். சிரிக்கிறான் போய். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரும்போது மணி எடுத்துக்கு வரேன் சொன்னேன். அப்படிலாம் சொல்லலை. யா அச்சி ஆஃப்ரோஸ் அப்படி சொல்லிட்டான். எப்பா இந்த பீஸா வாங்கிறதுக்குள்ளே பாதி வீடு போச்சு. இப்போ வந்து ஃப்ரைடே 13 4 மணி 2 மணி நேரம் பிறகு இல்லை ஆஃப்டர் இன்னும் 8 மணி நேரம் இருக்குது ஷோ வரத்துக்கு அப்படி சொல்கிறோம். ஒரு ஃப்ளாஷ்பேக்காக இருக்கும்போது இப்போ வந்து நம்ம செஞ்சுட்டோங்க. இப்போ வந்து நம்ம ஃபாரஸ்ட் போல் என்ன ஆயிடுச்சு அங்கே என்ன ஆயிடுச்சாங்க என்ன சொல்லுது இது எங்கேக்குறா தோப்பி சொல்கிறான். வந்தா நான் சொன்ன மாதிரி எந்த காசு இல்லை ஃப்ளாஷ்பேக் தான் அது. இப்போலாம் நம்ம ஃப்ரெண்டாக உட்காந்துருக்காங்க கூட. புள்ளி சொல்கிறான் எனக்கு தெரியும் உங்ககிட்ட இருக்குன்னு. புள்ளி 2 சொல்கிறான் என்கிட்ட போய் சொல்லாத. புள்ளி 2 சொல்கிறான் ஓ மை காட் நம்மகிட்ட பேஸ்பால் பேட் இருக்குது அடிச்சு அப்படி மஞ்சள் அடிக்கலாம் இருக்கு சொல்கிறான். நம்ம வந்து அவனை காப்பாற்றணும். கரெக்ட். இப்போ வந்து அங்கே போனோம். தம்பி சொன்னான் ஆனால் பக்கை இவனுக்கு வந்துச்சு தோபிக்கு அந்த ஹெல்ப்பு வச்சுங்களா இருக்கு சொல்கிறான். 2 பேருமே அவனை பாடி ஹெல்ப் பண்ண நிறுத்துங்க அப்படி சொல்கிறான். நம்ம ஈர மாதிரி அவன் புள்ளி ஒன்று சொல்கிறான் ஓ எங்களை நிறுத்த போறியா அப்படி சொல்கிறான். காய் இந்த பேஸ்பால் பேட்டை யூஸ் பண்ணுங்க. நான் யூஸ் பண்ணலாமாடா அடி மண்டை விட்டுறேன் நல்லா மண்டை விட்டுறேன். அது எழுதி போக மாட்டுது. இல்லை கொஞ்சம் போங்க அப்படியே அடி பீஸ் புறத்து தந்தான் ஓட்டினேன். எங்கே போயிட்டான் அடி சொல்லி வச்சுருக்கேன் கரெக்டாக வரா பாருங்க அலே வாமா. நாங்கள் இப்போ சாரா புள்ளி படிக்கிறோம். இந்த பாருங்க சைட்டில் காமிக்க பாருங்க புள்ளி 2 வாஸ் டிஃபீட்டட் சுற்றுத்தானா இங்கே போய் நிற்கிறான் போயிட்டு. இந்த கேம் ஆடியா இல்லைண்ணா இல்லையே இது ஃப்ளாஷ்பேக் ஓகேயா. இது ஃப்ளாஷ்பேக்கு இதுக்கப்புறம் நடக்க போதெல்லாம் ஃப்யூச்சர். இப்போ தான் சொல்கிறேன் வந்து 2 பேர் சொல்கிறாங்க. புள்ளி ஒன்று சொல்கிறான் நாங்கள் வந்து திரும்ப வருவோம் அப்படி சொல்கிறோம். புள்ளி 1 சொல்கிறான் நாங்கள் திரும்ப வருவோம் அப்படி சொல்கிறான். வாங்கடா வா நெக்ஸ்ட் டைம் வரும்போது பேஸ்பால் பேட் வச்சு மண்டையில் அடிப்பான். ஓகே இப்போ வந்து சொல்கிறான் தோபி வந்து அவங்க எல்லாருமே என்னை விட்டுட்டாங்க அப்படி சொல்லுவோம். ரொம்ப தேங்க்யூ. ஓகே இப்போலாம் ஃப்ரெண்டாகணும் போல இருக்கு உங்க கூட. எதுக்கு அவங்க யார் அவங்க 2 பேர் எதுக்கு உன்னரை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஸ்கூலில் ஆக்குறாங்க. அவங்க எப்போயுமே எனக்கு ட்ரீட் வைப்பாங்க எல்லா நாளுமே அப்படி சொல்லலாம். ட்ரீட் வைப்பாங்க போல். ஆனால் சில நேரத்தில் ஆனால் எனிவே என் பேர் தோபி. ஓகே இப்போலாம் கேஸ் நம்ம ஃப்ரெண்ட் ஆகணும் இவங்க கூட இருக்கு சொல்கிறான். என் பேர் இருக்கு அப்புறமா இவங்களே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்கிறான். தம்பி சொல்கிறான் ஹலோ நைஸ் டு மீட் யூ எல்லாருக்குமே. ஆனால் வந்து நான் இன்னும் கண்டினியூ பண்ணோம் க்ளூஸு என்னடா க்ளூஸு கைஸ் நம்ம இப்படிலாம் கைஸ் ஃப்ரெண்ட் ஆகணும் இவங்க கூட இந்த டாபிக் கூட ஓகேங்களா. சும்மா இன்ஃபர்மேஷன் க்ளூவா என்ன ஆயிடுச்சு தோபி சொல்கிறான். ஒரு கேர்ள் வந்து மிஸ்ஸிங் போஸ்ட் இருக்கிறான். அவன் பேர் வந்து இமா கார்டர். அவனோட தங்கச்சி. நம்ம லைப்ரரி போகலாம் பாஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது கேஸ் மிஸ்ஸிங் பர்சன். அவன் பார்த்துட்டு தான் நாங்கள் சரி கண்டிப்பாக வந்து ரெட் பண்ணுங்க. நான் வந்து ஷார்ட் சர்ச்சிங் ஆனால் வந்து தொலைஞ்சு போயிட்டேன். ஐயோ புரியல கைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஏரிக் நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படி சொல்லலாம். ஆமாம் நம்ம ஃபினிஷ் பண்ணலாம் நம்ம டாஸ்க்கு அப்படி சொல்லலாம். இருக்குது கைஸ் என்ன பேச முடியல கைஸ் பார்த்து போகிற மாதிரி இருக்குது. வா நான் அப்ரிஷியேட் பண்ணல பரவாயில்ல வாங்க நம்ம வந்து இந்த லைப்ரரி போகலாம். பயங்கரமாக தூக்கமாக வருது கைஸ். வாய் வலிக்கிட்டு கைஸுங்கண்ணா. இப்போ வந்து லைப்ரரி போகலாம். ஓகே லைப்ரரி காமிக்கிறாங்க. ஓகே இப்போ உள்ளே வந்துட்டோம் போல். இப்போ இந்த வாங்க வந்து இருக்கு சொல்கிறேன். இங்கே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்களா வந்து இது ஒரு லைப்ரரி
ஹேய் நல்ல டீட்டெயிலிங் லைப்ரரினாவே சைலண்டாக இருக்கும் விக்கு சொன்னான் ஓ சாரி வாட் எவர் எல்லாருமே சைலண்டாக இருங்க ஏம்மா நீ மட்டும் கத்துற சிவாக நம்ம வந்து புக் கண்டுபிடிக்கலாம் மிஸ்ஸிங் பீப்புள் பற்றி அப்படி சொல்லிட்டு தாட் சொல்கிறான் ஓகே என்னடா பண்ணுறப்போ இன்ட்ராக்டா இன்ட்ராக்ட்னா இல்லை புக்கு கண்டுபிடிச்சிட்டு அதுக்குள்ள இதாப்பாவி நானா கண்டுபிடிச்சேன் ஃப்ளோவில் போய் ஃபஸ்ட்டு ட்ரையில் போயிட்டான் அது நிறைய செல்ஃப் இருக்கு ஃபஸ்ட்டு ட்ரையிலே ஃப்ளூக்கில் போயிட்டான் ஓகே கையில் எதுவும் இருக்குது அவன் கையில் ஓகே வாங்க நம்ம வந்து பார்க்கலாம் இந்த பாசிட்டிவ் தான் இருக்குதுன்னு அது வந்து இதை பாருங்கள் இருக்கு சொல்லுவேன் ஆரி வின்ஸ்டான் 13 வயசு சின்ன பையன் அவன் வந்து 1999 வந்து தொலைஞ்சு போயிட்டான் தோப்பி சொன்னான் அது பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அவன் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து தொலைஞ்சு போயிட்டான் பக்கத்து இருக்கிற ஃபாரஸ்ட்டில் நம்ம சொல்லுவான் வெயிட் இந்தந்த பிளேஸு நம்ம அங்கே தான் போக போகிறோம் அங்கெல்லாம் நம்ம மூவி பார்க்க போகிறோம் நம்ம போகிற இடம் அந்த இடம் நீங்கள் வந்து ஃபாரஸ்ட்டு போக போகிறீங்களா இன்னும் அப்படி சொல்கிறோம் இதுக்கும் சொல்கிறான் ஆமாம் நாங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் ஓகே காய்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துருங்க ஏன்னா என் சிஸ்டர் கூட எக்ஸாக்டாக அந்த இடத்துல தான் தொலைஞ்சி போனா அவன் என்ன பண்ணிட்டுருக்குறாங்க அப்படி சொல்கிறான் தம்பி அவன் வந்து ஒரு ஏதோ இருக்கலாம் அவன் ஃப்ரெண்டு ரோபின் கூட ரோபின் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக வந்துருக்கு சிவா நம்ம கண்டினியூ பண்ணலாம் இந்த புக்கை படிக்கிறது ஓகே ஏதோ ஒரு பையன் தொலைஞ்சு போய்க்கிறான் நான் ஃபாரஸ்ட்டில் நம்ம அங்கெல்லாம் பார்க்க போகிறோம் படம் ஓகேங்களா அந்த இவனோட தோபியோட சிஸ்டர் கூட அங்கெல்லாம் தொலைஞ்சு போனானா தோபியோட சிஸ்டரு ஸோ இப்போ 9 மணி வச்சுங்களா ஸோ இன்னும் 3 மணி நேரம் இருக்குது ஓகேங்களா இது ஃப்ளாஷ்பேக்கு இப்போ சொல்லிட்டேன் ஃப்ளாஷ்பேக்கு இது சொல்லலாம் நம்ம வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் இந்த குழு கண்டுபிடிக்கிறதுக்கு சோன் கேட்டு பார்த்தீங்களா சோன் கேட்டு பாருங்களா அப்படியே திங் ஆமாம் என்னோடய சிஸ்டர் நான் கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லலாம் மேஜிக் ஷோ நீங்கள் வந்து குட் லக் தோபி நாங்கள் விஷ் பண்ணுறோம் குட் லக் தோபி சொன்னால் ரொம்ப தேங்க்யூ அப்படி சொல்கிறான் ஏய் அது என்னது அங்கே என்னடா அது என்னது என்ன உள்ளே போஸ்ட் பார்த்துங்க என்னை பார்க்க விடுங்க மேஜிக் ஷோ வந்து கரெக்டாக 12 மணி ஸ்டார்ட் ஆகுது இந்த ஃபாரஸ்ட்டில் மேஜிக் ஷோவா அதுவும் ஃபாரஸ்ட்டில் வா இங்கே போஸ்டர் இருக்குது இந்த எல்லா இடத்துலையுமே ஆமாம் கைஸ் நம்ம உள்ளே போகும்போது தான் இல்லவே இல்லை வெளில வந்தோன்னே இருக்குது எங்கள் தீரோடி இந்த இடம் வந்து மேஜிக் ஷோ சார்ட் ஆஃப் எலெக்ஷன் மிஸ்ஸிங் பீப்புள் ஓகே இங்கே கூட காணாமல் போக வாய்ப்பு இருக்கா அந்த மேஜிக் ஷோ பார்த்த பீப்புள்ஸு நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணோம் அதை பற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வந்து நம்மளை என்னை பற்றி கவலைப்படாதீங்க நான் வந்து டைமுக்கு இருப்பேன் அப்படி சொல்கிறேன் ஆல்ரைட் இப்போ வந்து வாங்க நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த இடத்த இப்போ வந்து நம்ம பார்த்துட்டுருக்குறோம் தோபி நம்ம உங்கள் அந்த பார்க்கலாம் அங்கே பார்க்கலாம் இப்போ என்ன சொல்கிறாங்களா வந்து இந்த மேஜிக் ஷோ பார்க்க போன பீப்புளெலாம் வந்து தொலைஞ்சு போயிருக்க வாய்ப்பு இருக்குது சொன்னால் சாட்டர்டே 14 நைட்டு 12 மணி 12:10 10 நிமிஷம் கழிச்சு ஷோ ஆரம்பிக்க போகுது ஓகே இப்போ ப்ரெசென்ட் வந்துட்டோம் ஆமாம் இது வந்தது நல்லதே கிடையாது இங்கே வந்தது அப்படி சொல்கிறோம் வெல் இப்போ வந்து நீங்கள் இங்கே தான் வந்து இருக்கணும் அப்புறமா வந்து என்னோடய மாஸ்டர்கிட்ட டீல் பண்ணணும் இங்கெல்லாம் நீங்கள் இருக்க போகிறீங்க மாஸ்டர்கிட்ட டீல் பண்ணணும் நான் வந்து ஏதோ பண்ணணும் இந்த சிட்டியை ஏதோ பண்ண போகிறேன் என்னடா பண்ண போகிறேன் வெளிப்பு தைத்தான் ஒரு அடிமை ஏதோ பண்ண இந்த சிட்டி ஏதோ பண்ண போகிறானா ஓ நோ பெஸ்டி மாஸ்டர் தோபி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு சிட்டிக்குள்ளே போனேன் இப்போ வந்து நம்ம ஆடியை வந்து ஸ்டாப் பண்ணணும் ஆமாம் கைஸ் இல்லைனா அவங்க சிட்டியை அழிச்சிடுவான் தோபி சொல்கிறான் ஓகே அம்மா சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து இங்கேயே இருங்க அப்போ வந்து அந்த மாஸ்டரை ஸ்டாப் பண்ணுங்கள் எனக்கு தெரியும் உங்களால் முடியும்னு ஆர்லாய் அப்படியே கவுத்து விட்டு போயிட்டான் பார்த்தியா அப்படியே எஸ்கேப் ஆகிற பேரில் யாரா இல்லை அவன் 2 பேர் போயிட்டாங்க பாரு இப்போ வந்து நம்ம பெஸ்ட்டு நம்ம பண்ணணும் அப்படி சொல்கிறான் பண்ணலாமா ஜிபி சுற்றி வண்டியிலே சுற்றியே முத்தாலும் ஆச்சி முத்தாலாச்சி ஓ பாவி பாய் கேல முத்தாலும்
இல்லடா இங்கே சேர்ந்து அடிக்கலாம் அப்பெல்லாம் அடிக்க முடியும். ஓகே மாஸ்டர் 1 வாஸ் டிஃபிட்டட் அப்படி சொல்லிட்டு என் பேர் வந்து என் மூஞ்சி வந்து சாவஸ்டா ஏ. ஓகே ஆனால் பீஸா சாப்பிட்டோம்னா ஹெல்த்தி இல்லை. ஹெல்த்தி எடுத்து பீஸா சாப்பிட்டா. ஓகே கடைசி காமிக்காங்க. என்னடா எக்ஸ்ட்ரா 2 பேர் ஓனும் அவங்க இம்பார்ட்டன்ட். அவங்க சாவே இல்லையா? இப்போ சொல்கிறேன் தம்பி சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம சீக்கிரமாக போய் ஓடணும். அப்போ வந்து இருக்க கண்டுபிடிக்கணும். ஓகே இம்பார்ட்டெல்லாம் இவங்க சாவே மாட்டாங்களா? நம்ம வந்து இப்போ நம்ம ஓடி போனோமா, ஓடி தப்பிச்சு அப்புறமா வந்து இழுத்து கண்டுபிடிக்கணுமா, இங்கே தப்பிச்சு போகணும். ஓகே ஃபாரஸ்ட்டு ரெயின் வந்து நின்றுடுச்சா, மழை நின்றுடுச்சா அப்படி சொன்னோம். எனிவே இவங்க இப்போ வந்து தாப்பியும் இருக்கோம் இங்கே. அந்த மாதத்தில் வந்து இங்கே வரப்போகுது சீக்கிரமா. நான் கொஞ்சம் உளருவேன் சரிங்களா, பேச முடியலனால. புலி ஒன்று சொல்கிறேன். அல்ல திரும்ப புலி 2 சொல்கிறான். புலி 2 நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னே. இப்போ வந்து எங்கள்கிட்ட பேஸ்பால் பேட்டும் இருக்குது அப்படி சொல்கிறோம். பாரு நாங்கள் வந்து இப்போ ஃபைட் பண்ணுற நேரம் இல்லை, நாங்கள் சண்டை போடுற நேரத்தில் இல்லை அப்படி சொல்கிறோம். வெயிட் என்னது அது? புலி 1 சொல்கிறான். மான்ஸ்டரா சொல்லிட்டாங்க. ஐயோ மாஸ்டரு போய்ப்படாங்க பாருங்க 2 பேர். ஓ மை காட் இது உண்மையா? இது உண்மையாகவே இருக்கக்கூடாது. உண்மைடா, அதை பற்றி மறந்துடுங்க. என்னோட அம்மா வேணும். அம்மா போயிட்டான்டா சொல்லுவோம். இது பார்க்க அந்த மாஸ்டர் வந்து நம்மளை ரீச் பண்ணிச்சு. என்னது டேய் த்ரோகி அப்படி சொன்னான். அல்ல ஹாகே பார்க்க என்னோட மாஸ்டர் வந்து பத்தலை இன்னும். அதான் பத்தலை இப்போ தான் சார் நான் வந்து இருக்கோ டோபியோ எங்கே அப்படி சொல்கிறோம் நம்ம. ஆமாம் கைஸ் நான் வந்து அவங்கள கேப்சர் பண்ணிட்டேன். டேய் சீக்கிரமாக அவங்களும் என்னோட மாஸ்டர்ஸ் ஆக போகிறாங்க. ஐயோ நான் வந்து உன்னை செய்ய விட மாட்டாங்க. ஐயோ இருக்கோ டோபியோ மாஸ்டர் ஆக போகிறானா, ஆட வைக்க போகிறானா? ஐஸ்தான் நீங்கள் முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. இப்போ சினிமா நம்ம திரும்ப போனோம். என்ன போனோம் ப்ளீஸ் ஆடியோ டோபியோ மாஸ்டர் ஆக்க போகிறான். ஆடி. ஸோ நம்ம வந்து அது தடுத்து நிறுத்தணும். பாஸ் வீட்டு ஆடி தெரியலையே. அது கெட்டவங்க போகலாம். இரு ஐயோ காப்பாற்றுங்க. பாஸ் வீட்டு என்னடா பிரேக்கிங் 1 and 2 ரெண்டுமே வரும். ஓரா ஐயோ தக்காளி ஓரு வாங்க. இங்கே வராது வராது கைசிங்களா. யூஎஃப்ஓ மாதிரி வருது. யூஎஃப்ஓ போர்ட்டல் மாதிரி அப்படி மேலே அது வரும். ஏதோ ஒரு இது மாதிரி அதே மாதிரிக்கு ப்ளீஸ் அது வந்துச்சுல்ல. அது யூஎஃப்ஓ அதான் அந்த பறக்கும் கத்துல வந்து ஒரு இது வரும் அதே மாதிரிக்கு. ஓகே அட்டாக் பண்ணுங்க ஆடிய. அவன் வந்து அவன் பவர் வந்து சார்ஜிங் பண்ணிட்டு அவன் பவர் வந்து சார்ஜிங் பண்ணியிருப்பானா. அதுக்குள்ள நம்ம அடிச்சிருந்தோம் அவனை. ஓகே அடிச்சிட்டோம். எல்லாரும் ரொம்ப நம்ம பவர் சார்ஜ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம அவன் நச்சிருந்தோம். அவன் சார்ஜ் பண்ணுறதுக்குள்ளே அவன் பவரை. ஸோ ரொம்ப வளர்ந்து பேச முடியல, சாதாரணமாகவே பேச முடியாது. ஆமாம் கைஸ் நான் சாதாரணமாகவே நான் உளருவேன். இதில் பயங்கரமாக இதில் வேறு ரொம்ப உளருவேன் தூக்கத்தில். சொல்லுவாங்கடா ஆடி அடிக்கல. ஆடி வரா இப்போ அட்டாக் பண்ணலாம். சார்ஜ் பண்ணிட்டுக்கிறோம். சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளே வளர்ந்து பவர் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளே அவன் வச்சிடலாம். ஓகே வாங்க ஓடி பண்ணால் கைஸ் நான் ரொம்ப உளருன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க வச்சுக்கலாம். சாதாரணமாகவே நான் உளருங்க தான். இப்போ கூட உளர்றேன். ஓகே இப்போ வந்து போகலாம். இங்கே பாருங்க 6 7 எழுத்து பாருங்க பாரு 6 7 நான் பார்க்க மாட்டேன். ஐயோ மேலே இந்த பக்கத்தில் தான் வருவேன். வர தக்காளி. ஓகே இப்போ வந்து சார்ஜ் பண்ணிக்கிறாங்க பவர். அதுக்குள்ள நம்ம வச்சிடலாம். இல்லை சில நேரத்துலலாம் கைஸ் என்னால் கரெக்டாக பேச முடியுது வளராமல். சில நேரத்தில் பேசவே முடியல. சில நேரத்தில் இல்லை எப்பயுமே. இப்போ வந்து நான் நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறோம்.
ஏய் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம்டா. இது பண்ணுறாடி தம்பி இப்போ வந்து நினைக்கிறேன் இப்போ தான் ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறோம். ஐயோ ஐயா என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது. ஏய் பக்கத்தே வராடே நிற்கு ஒரு செகண்ட் நின்னா கூட அவ்வளோதான் முடிஞ்சிடும். ஏம்மா ஏய் எங்கள் பாய் எழுத்துக்கிட்டே போச்சு. அடிக்கலாம் அவன் சேர்ச்சு பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள. அடிடா நீ வந்து அடி கரெக்டாக பாதி எழுத்து போச்சு. சோற முடிஞ்சிருக்காதிடா. ஐயோ பாதி எழுத்துக்கிட்ட போச்சு. எனக்கு பாதி எழுத்து மேலே போக போகுது. கொஞ்சம் மேலே வருது. இல்லை சொல்லிட்டு ஸ்பீடாக வரும். அங்கே பாரு ஸ்பீடாக வரும். போக ஸ்பீடாக வரும். ஓகே அப்படிடா. போக ஸ்பீடாக வந்துட்டு இருக்கும். போக சொன்ன பார்த்தீங்களா அது நீங்கள் எழுத்தே இல்லைடா. ஏய் சாவு தக்காளி வெங்காயம் சாவு. ஐயோ பயமாக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களால் என்ன கொல்ல முடியும்னு? இதுதான் ஸ்கேரியில் அடிமடி பண்ணுறாங்க. ஸ்கேரியில் அடிமடி ரொம்ப காமெடியாக இருக்குது. ரொம்ப ஸ்பீடாக பண்ண போகிறான்னா என்னடா பயமாயிடா. நீங்கள் நினச்சி கூட பார்க்கக்கூடாது நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு. என்னடா பண்ண போகிறது. என்னடா உள்ள போகுது. இது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்க போகுது. மற்றவங்கக்கிட்ட வந்து ஃபயர் தான் போகிறான்டா. நாங்களும் உன்னை ஜட்ஜு பண்ண போகிறேன் எந்த விஷயத்துக்குமே இல்லாமல். ஐயோ இது வாடா சுற்றுவோம்டா. இப்போ வந்து நீங்கள் சாகணும். சுற்றுங்க இப்போ முக்காசு எடுத்து போச்சு. நீங்கள் உங்களுக்கு ஐடியாவே இல்லை இது என்னது யாருக்குமே தெரியாது. என்ன தெரியாது என்ன பண்ண போகிறது. வாங்காதே எழுதி வராதே. சுற்றுவோம்டா வேண்டா. இது ரொம்ப ஓரா போகாது. சுற்றுவோம் சாவு சுற்றுவோம் தான் நான் வந்து என்னோட எல்லா பவரும் யூஸ் பண்ணிட்டேன் அப்படி சொல்கிறான். அப்போ நீ காலிடா. எனக்கு எங்களோட ஃப்ரெண்டை திரும்ப கூட்டு அப்படி கத்துறோம். ஆமாண்டா கூட கண்டிப்பாக முடியாது. டேய் என்னடா அப்போ நாங்கள் திரும்ப சண்டை பண்ணலாமா நம்ம அப்படி சொல்கிறோம். டேய் வராண்டா. நான் இல்லைடா நான் வந்து எனக்கு சாய்ஸ் கிடையாதா. ஏய் வரஸ்தாண்டா ஃப்ரெண்டு. ஏய் நண்பா இப்போ என்ன ஆச்சு அப்படி சொன்னோம். தம்பி அது உங்களுக்கு தெரியாதுடா நான் வந்து ஒரு இருட்டில் இருந்தேன் அப்படி சொல்கிறான். டோபி வெயிட் ஆடி இங்கே தான் இருக்கிறான். கோவப்படாதீங்க அவன் வந்து நாங்கள் டிஃபீட் பண்ணிட்டோம். அவன் ஒன்றும் சாவல அப்படின்னு நிற்கிறான். தம்பி சொல்கிறான் இப்போ வந்து உன்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா எதுக்கு நீ இந்த எங்களை கேப்சர் பண்ணுறேன்னு. இப்போ ஸ்டோரி சொல்ல போகிறான் போல். ஓகே 1999 நான் ஒரு புக்கு கண்டுபிடிச்சேன் ஒரு ஃபாரஸ்ட்டில். அவன் கதை சொல்கிறான். இது வந்து ஒரு நார்மல் புக்கு கிடையாது. என்ன புக்கு இது வந்து புக்கு பிளாக் மேஜிக் பற்றி ஒரு புக்கு இருக்குது. ஓகே ஒரு குழந்தையா நான் எப்பயுமே ஒரு மேஜிஷியனாக இருக்கணும்னு எனக்கு ஆசை. அப்புறமா வந்து அந்த புக்கை வச்சு நான் வந்து ட்ரிக்ஸாக கண்டுபிடிச்சிட்டேன். யாருமே பண்ணாத ட்ரிக்ஸ்லாம் நான் பண்ணுறேன். இதெல்லாம் என்னோடய சான்ஸு டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் மேஜிஷியன் அண்ட் ஃபாலோ மை ட்ரீம். டேய் இதான் ட்ரீமாடா ட்ரீம்ரா. எல்லாருமே வந்து எனக்கு ட்ரிக்கு லைக் பண்ணாங்க. அப்புறமா வந்து நான் ஆல்மோஸ்ட் ஃபேமஸ் ஆகிட்டேன் இந்த டவுனில். அப்புறமா வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே சில பசங்களாம் வந்து சில பேர்லாம் என் ஸ்கூலில் வந்து டிசைட் பண்ணாங்க நான் ஒரு டேஞ்சரஸ் பர்சன்னு வித் டேஞ்சரஸ் பவர். ஒரு மோசமான பவர் கிட்டேருந்து அவங்க வந்து என்ன புள்ளி பண்ணாங்க ஸ்கூலில் வந்து அப்படி சொன்னான். ஆனால் வந்து ஒரு நாள் வந்து அவங்க டிசைட் பண்ணாங்க கொஞ்சம் ஒரு படி மேலே போயிட்டு அவங்க வந்து இன்வைட் பண்ணாங்க என்ன ஒரு ஃபாரஸ்ட்டில் என்னோட ட்ரிக்ஸ் காமிக்கிறதுக்காக அவங்கக்கிட்ட. இதெல்லாம் அவங்க வந்து என்னை இன்னும் அவங்க பாதரி பண்ண ஸ்டாப் பண்ணல. நான் வந்து ஒரு நல்ல குட் ஷோவை போட்டேன். புரியல இருங்க. அம்மா வந்து அது நடக்கவே இல்லை. அம்மா வந்து அவங்க வந்து ஒரு ஊரில் வந்து விட்டுட்டாங்க ஃபாரஸ்ட்டில் சாவறதுக்கு.
ஸோ அதனால் நான் இப்போ வந்து உயிரோட இருக்கிறேன். ஆஸ் யூ கேன் சி ஐ ட்ரை தட் பிகாஸ் ஐ ட்ரைடில் ஸ்பெல்லு ஏதோ ஒரு ஸ்பெல்லா அண்ட் வித் தட் அதை வச்சு நான் சடனாக வந்து இந்த டார்க் பிளேஸ் வந்து வந்துட்டேன். நான் மோஸ்ட் ஆஃப் மை டேஸ் நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணேன். சில ரீசனுக்காக நான் வந்து வருவேன். அப்புறமா ரொம்ப வருஷம் கழித்து நான் இங்கே ரிவெஞ்ச் இருக்க வரேன், சீக்கிங் ரிவெஞ்ச். ஆனால் தோத்துட்டேன். ஸோ நீ வந்து எல்லாருமே வந்து மாஸ்டர் ஆகலாம், அப்புறமா சீக்கிரம் ரிவெஞ்ச் தான் உன்னோட பிளான். பேசிக்கலி ஒருமே செய்யுங்க. ஸோ அந்த மாஸ்டர் வந்து நம்ம பின்னாடி என்னோட சிஸ்டரா மாஸ்டர் வந்து இவங்களோட சிஸ்டரா. லுக் ஹேரி, பாரு ஹேரி, எனக்கு தெரியும் இது வந்து ஈஸியாக இல்லை உங்களுக்கு, உலர்லாம் ஈஸியாக ரொம்ப. ஆனால் சீக்கிரம் ரிவெஞ்ச் வந்து ஒன்று மட்டும்தான் ரொம்ப காயப்படுத்தும் அப்படி சொல்கிறேன். ரொம்ப நேரம் கழித்து பாஸ் பண்ணிட்டேன். தான் இப்போ டைம் வந்துச்சு மூவ் பண்ணுறதுக்கு, மூவ் ஃபர்தர். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அப்புறமா வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் சொன்னேன். ஆடி சொன்னான், இல்லை நீங்கள் கரெக்டுலாம் அண்ணா, நான் வந்து சப்போஸ் நான் இங்கே இருக்கிறது ரொம்ப தேங்க்யூ அண்ணா. வந்து எல்லாமே வந்து இங்கே முடிஞ்சிருச்சு. நான் ஆடி போகாதே நண்பா. அந்த புக்கு வந்து டிஸ்ட்ராய் ஆகணும், அந்த புக்கு எரியணும். அப்புறமா வந்து நான் வந்து போன மாதிரி போகாதடா. நான் போய் செட் பண்ண உங்களோட வார்த்தைகள். ஆனால் வந்து இது என்னுடைய எண்டு. அப்புறமா அந்த புக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் சிஸ்டர் வந்து நான் கொண்டு வந்துடுறேன் திரும்ப சொல்கிறேன். வந்தா பாருங்க. நம்ம சிஸ்டர் உங்க 2 பேரும் என்ன மாஸ்டர் வந்துக்கிறாங்க. அதனால பையன் பொண்ணு ஏமா நீ வந்துட்டியா தூக்கி சொல்கிறான். ஓகே எமோஷன் அதான். ஓகே என்ன ஆச்சு எனக்கு சென்டிமெண்ட். நான் வந்து ஒரு மேஜிசியன் பார்த்த ஒரு ஃபாரஸ்ட்டில், அப்புறமா வந்து நான் ஒரு டார்க் பிளேஸில் வந்து இருட்டாக எடுத்துக்கல. அப்புறமா வந்து நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ரோபின் சொல்கிறான் இது ரொம்ப பெரிய கதை. மேபி ஆடி வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஆடி எங்கே போயிட்டா? ஐயோ சரி ஏதோ வழியில் அவள் வந்து இப்போ ப்ராப்ளம் இல்லை இப்போ அது சொல்கிறான். ஓகே சாப்டர் 1 முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து எனக்கு இன்னும் புரியல அது சொல்கிறான். உனக்கோ புரியும் ஒரு சீக்கிரமாக. ஆமாம் ஆனால் வந்து சொல்கிறான். இப்போ வந்து நம்ம ஒரு பிரேக் எடுக்கணும். அடுத்த மாதம் ஓகே மே 5 போகலாம். ஓகேங்களா மே 5 ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அதோட வீடியோ முடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பெரிய கேமாக இருக்கும். ஆமாம் பெரிய கேமில் கேட்டுட்டு ஆடியே இந்த கேம் உள்ள லாஸ்ட்டில் ஃப்ரெண்டு சாப்பிட்டுன்னா அதுக்கு போச்சு சாப்பிட்டு எனக்கு போகவே தெரியல. ஓகே தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங் பெரிய கேம். ஓகே பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மே 5 வந்து சாப்டர் 2 இஸ் லோடிங். நாளைக்கு என்ன கேம் போகலாம்? நான் வந்து RP3 பார்க்கலாம். ஓகேயா? ஓகே சரி பாய் காய்ஸ். பாய் சப்ஸ்கிரைப்.